नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधे नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचार्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथां माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साकृतिं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहन ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधो दीन बंधो जगतपते कोबेस कोबिहा कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बौद्ध सेवया भगवत् वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की ஜெய். இது இன்னைக்கு காண்டம் 3ல 2வது புத்தகம் அத்தியாயம் 26 ஸ்லோகம் 19. நாம இப்போ எப்படி ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்களை பற்றி தேவஹூதிக்கு கபில தேவர் போதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல 19வது ஸ்லோகம் दैवाशुपित धर्म्यां स्वस्यां योनौ परपुमान् आदत्तवीर्यं सागम महत्तत्वं हिरण्मयम्. படிக்கிறேங்க மாதாஜி. படை மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் தன் உள்ளார்ந்த வீரியத்தால் இயற்கையை கருவுறச் செய்த பிறகு இயற்கை ஹிரண்மய என்று அறியப்படும் பரவுலக அறிவு கூர்மையின் மொத்தத்தையும் பெற்றெடுக்கிறது. ஜட இயற்கையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் விதியினால் அவள் கலங்குவதால் இது நடைபெறுகிறது. பொருளுரை. ஜட இயற்கையின் சினைப்படுத்துதல் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயம் 3ஆம் செய்யுளில் வர்ணிக்கப்படுகிறது. ஜட இயற்கையின் முதன்மையான கூறு மகத் தத்துவம் அல்லது எல்லா வகைகளையும் உற்பத்தி செய்யும் மூலமாகும். ஜட இயற்கையின் இந்த பகுதி பிரதானம் மற்றும் பிரம்மன் எனப்படுவது பரமபுருஷ பகவானால் கருவுற்று பல வகையான வாழும் உயிரினங்களை உலகம் பெறுகிறது. இந்த தொடர்பில் இயற்கை தான் பிரம்மன் எனப்படுகிறது. ஏனென்றால் அது ஆன்மீக இயல்பின் தலைகீழ் பிரதிபலிப்பாகும். உயிரினங்கள் ஆன்மீக இயற்கையைச் சேர்ந்தவை என்று விஷ்ணு புராணத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பகவானின் ஆற்றல் ஆன்மீகம் சார்ந்தது. உயிரினங்கள் அளவோடு கூடிய ஆற்றல் உடையவை என்று அழைக்கப்பட்டாலும் அவையும் ஆன்மீகம் சார்ந்தவை. உயிரினங்கள் ஆன்மீகம் சார்ந்ததாக இல்லாவிட்டால் பகவானால் சினைப்படுத்தப்பட்டதாக கூறுவதில் பொருள் இருக்காது. பகவான் தன் விந்துவை ஆன்மீகம் அல்லாத எதனுள்ளும் செலுத்த மாட்டார். ஆனால் பகவான் தன் விந்துவை ஜட இயற்கையில் செலுத்தினார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே உயிரினங்கள் இயற்கையாகவே ஆன்மீகமானவை என்னும் பொருள் தருகிறது.
கருவுற்ற பிறகு இயற்கை எல்லா விதமான வாழும் உயிரினங்களையும் மிகச்சிறந்த வாழும் உயிரினமாக பகவான் பிரம்மனிலிருந்து தொடங்கி முக்கியம் அல்லது எறும்பு வரை எல்லா வகையான வடிவங்களிலும் பெற்றெடுக்கப்படுகிறது. பகவத்கீதையில் 14.4 ஜட இயற்கை சர்வ யோனிஷ் என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. இது எல்லா வகையான உயிரினங்களிலும் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் கால்நடைகள் வெளிப்படும் எதுவும் ஜட இயற்கையே அன்னை எனவும் பரமபுருஷ பகவான் விந்து வினையை தரும் தந்தை எனவும் பொருள்படும். பொதுவாக தந்தை குழந்தைக்கு வாழ்வு தருகிறார், ஆனால் அன்னை அதற்கு உடலை தருகிறாள் என்பது அனுபவமாகும். வாழ்வின் விதை தந்தையால் தரப்பட்ட போதிலும் உடல் அன்னையின் கருப்பையினுள் வளர்ச்சி அடைகிறது. அதுபோல ஆன்மீக உயிரினங்கள் ஜட இயற்கையின் கருப்பையில் சினைப்படுத்தப்படுகின்றன. ஆனால் உடல் ஜட இயற்கையால் தரப்படுவது வாழ்வின் பல்வேறு உயிரினங்களாகவும் வடிவங்களாகவும் ஆகின்றது. வாழ்வின் அடையாளங்கள் 24 ஜட மூலக்கூறுகளினால் தொடர்பினால் வெளிப்படுகின்றன என்ற கருத்து இங்கு ஆதரவு இல்லை. வாழும் ஆற்றல் பரமபுருஷ பகவானிடமிருந்து நேரடியாக வருகிறது. எனவே அது முழுவதுமாக ஆன்மீகம் சார்ந்தது. அதனால் எந்த அறிவியல் சார்ந்த முன்னேற்றமும் வாழ்வை உருவாக்க முடியாது. வாழும் ஆற்றல் அகநிலை உலகிலிருந்து வருகிறது. ஜட மூலக்கூறுகளில் தொடர்புடன் செய்வதற்கு அதற்கு ஏதுமில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க ஒரு சின்ன கேள்வி எல்லாருக்கும். இங்க பிரம்மன் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றது? நேத்து பார்த்தோம், பிரம்மன் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இங்கு எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது? இயற்கை. கரெக்ட் மாதாஜி. இயற்கை மாதாஜி. இயற்கை தான் பிரம்மன் எனப்படுகிறது. இந்த இடத்துல இயற்கை பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது ஜட இயற்கை. அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாமே ஆன்மீக இயற்கையை சார்ந்தவை. அப்போ உயிர் அப்படின்னாலே அது ஆத்மா. ஆத்மா எந்த வகையை சார்ந்தது? ஆன்மீகத்தை சார்ந்தது. ஆனால் அது எவ்வாறு மூடப்பட்டிருக்கிறது? இயற்கையினால, உடலினால மூடப்பட்டிருக்கிறது. ஜடத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஜட உடல் 24 மூலக்கூறுகள் சம்பந்தப்பட்டது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாமே ஜட பொருட்கள் தான். சோ 24 மூலக்கூறுகள் நம்ம வாழ்வில் சம்பந்தப்படும் போது அது முக்குணங்களில் தொடர்புடையதாகி பல வண்ணங்களில் 81 விதமாக, இன்னும் அதற்கும் மேற்பட்டு அதையும் மல்டிப்ளை பண்ணிட்டே போனா பல குணங்கள்ல வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னாலே பகவான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் நேரடியாக. சோ இந்த ஆன்மீக ஆத்மாக்கள், ஆத்மா அப்படின்னாலே அது ஆன்மீகமானது. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அப்ப இந்த உயிரினங்கள் உடலால் மூடப்பட்டிருக்கா? எந்த மாதிரி உடலால்? பல வகைப்பட்ட உடலால் மூடப்பட்டிருக்கு. அதன் செய்த கர்மாக்கு ஏற்பவோ அல்லது அந்த இயற்கையாகவே அந்த பரிமாண வளர்ச்சிக்கு ஏற்பவோ, அது நாயாகவோ பன்றியாகவோ மனிதனாகவோ இல்ல பல விதங்கள்ல அது மூடப்பட்டிருக்கு. அப்ப பகவான் இல்லாம இந்த ஜட இயற்கை அல்லது இந்த தடஸ்ர சக்தினா பகவானுடைய சக்தி சிறிதளவு பெற்ற இந்த ஆத்மாக்கள், நாமளும் பகவானுக்கும் ரொம்ப நெருங்கின உறவு. எப்படின்னா நாமெல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. ஆனா பகவானோட அளவு இல்ல. பகவான் அந்த ஆத்மாவின் அளவு ஸ்வேதாசுர உபனிஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடியோட நுனியில 10,000 கூறுகள்ல ஒரு பகுதி. அப்போ இன்னைக்கு நவீன விஞ்ஞானிகள் கூட என்ன மாதிரி ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தாலும் அந்த ஆத்மா அவங்களுக்கு புலப்படாது. இன்னைக்கு ஆத்மாவை பற்றிய அறிவு எந்த டாக்டர்ஸ்க்கும் கிடையாது. உடல்ல எந்த பகுதியில ஆத்மா இருக்கு, அதனால அவங்களால தோற்றுவிக்கவோ அல்லது அந்த ஆத்மாவை அழிக்கவோ யாராலையும் முடியாது. ஏன்னா பகவான் மட்டும்தான் அந்த ஆத்மாவை தோற்றுவிக்கவோ அழிக்கவோ முடியும்.
இப்ப இந்த வாழ்வின் அடையாளங்கள் 24 ஜட மூலக்கூறுகளினால் தொடர்பினால் வெளிப்படுகின்றன அப்படிங்கிற கருத்து இங்க கிடையாது. ஏன்னா ஜட மூலக்கூறுகள் தொடர்புனால வெளிப்படுறது கிடையாது. அப்ப அது ஆன்மீகம் சார்ந்தது. அதனால எந்த அறிவியல் சார்ந்த முன்னேற்றமும் வாழ்வை உருவாக்க முடியாது. யாரும் ஜீவனை வந்து உருவாக்க முடியாது. யாராலும் தோற்றுவிக்க முடியாத சயின்டிஸ்ட். இப்ப வாழும் ஆற்றல் அகநிலை உலகிலிருந்து வருகின்றது. எங்க அகநிலை உலகம் அப்படின்னா ஆன்மீக உலகிலிருந்து அந்த வாழும் ஆற்றல் கிடைக்குது. இப்ப ஜட மூலக்கூறுகளின் தொடர்புடன் செய்வதற்கு அதற்கு ஏதுமில்லை. இப்ப ஆத்மாவுக்கும் ஜட மூலக்கூறுகள் தொடர்புல இருந்து செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா மனம் அப்படிங்கிற ஒரு அந்த சூட்சுமமான உடல் வந்து ஆசைப்படுறதுனால அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள கிடந்து அவஸ்திப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 20. விஸ்வமாத்மகதம் வஜ்யன் கூடஸ்தோ ஜகதங்குரஹ ஸ்வதேஜசாபி பத்தீவ்ரமாத்ம பிரஸ்வவாபனம் தம. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஆசா பக்திவேதாந்தர் சுவாமி சிலர் பிரபுபாத் கி ஜெய். இவ்வாறு பல்வேறு வகை பொருட்களை வெளிப்படுத்திய பிறகு தன் உள்ளே எல்லா அண்டங்களையும் அடக்கியதும் எல்லாவித தெய்வீக வழிபாடுகளினுடைய ஆதாரமாக அளிக்கப்படும் நேரத்தில் அழியாமல் இருப்பதும் ஆன ஒளி பொருந்திய மகத்தத்துவம் உலக அழிவின் பொழுது ஒளியை மூடியுள்ள இருளை விழுங்குகின்றது. பொருளுரை. பரமபுருஷ பகவான் எப்பொழுதும் நிலைத்தவராக, மகிழ்ச்சி நிரம்பியவராகவும் அறிவு நிரம்பியவராகவும் இருப்பதனால் அவருடைய வேறுபட்ட சக்திகள் செயலற்ற நிலையிலும் எப்பொழுதும் இருக்கும். இவ்வாறாக மகத்தத்துவம் படைக்கப்பட்ட பொழுது அது ஒரு ஜட ஆளுமையை வெளிப்படுத்தி அழிவு எனப்படும் நேரத்தில் தெய்வீக வெளிப்பாட்டை மூடியிருக்கும் இருளை விழுங்கியது. இந்த கருத்து மேலும் விளக்கப்பட முடியும். இரவில் இருளால் மூடப்பட்டு செயலற்று இருக்கிறார். ஆனால் காலையில் அவர் விழித்தெழும் பொழுது இரவில் மூடுதல் அல்லது தூங்குதல் நிலையில் மறைகின்றது. இது போலவே அழிவின் இரவிற்கு பிறகு மகத்தத்துவம் தோன்றும் பொழுது இந்த ஜட உலகின் பல்வேறுபட்ட பொருட்கள் வெளிக்காட்டுவதற்கு பேரொளி வெளிப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ மகத்தத்துவம் ஆன்மீக உலகுக்கும் பௌதீக உலகுக்கும் இடையில ஒரு வான்வெளி. அந்த மகத்தத்துவம் அந்த வான்வெளி, பரந்த வான்வெளியில ஒரு சிறு பகுதியில அது உருவாக்கப்பட்டு அது அப்படியே இருக்கு. அப்ப அது வந்து அவ்வியக்த, அதாவது தோன்றாத நிலையில், அதாவது அதை வந்து இன்னும் அசம்பிள் பண்ணல. இப்போ ஒரு லாரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு உரிய பார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது என்ஜின் இருக்கும், டயர் இருக்கும், அது பாடி இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஒரு லாரியா உருவாகுது. அது போல இந்த மகத்தத்துவத்துல 24, 25, 26 அப்படின்னு காலம், அப்புறம் 26 பரமாத்மா, இப்படி பல அம்சங்கள் அதுல இருக்கு, பல பொருட்கள் இருக்கு. அதையெல்லாம் ஃபிட் பண்ணி ஒரு பன்றியின் உருவுக்கு என்ன வேணும், அதுக்கு எந்த குணத்தை சேர்த்தணும், ஒரு நாயின் உருவுக்கு என்ன வேணும், ஒரு மீனோட உருவுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், ஒரு மனிதனுக்கு எந்தெந்த அம்சங்கள் தேவைப்படுது அப்படின்னு இப்போ பல விதமா இந்த பூமியில ஒரு மரம், செடி, கொடி, கல், மண், நீர், இதெல்லாம் வந்து அருவியாக வரணும்னா அந்த இடத்துல நீர் வேணும். பாறை, குழம்பு, இப்படி எரிமலை, கடல், இது எல்லாமே அங்க மகத்தத்துவத்துல இருக்கிறதுனால தான் இப்படி ஜட இயற்கை உருவாகுது. இது எல்லாம் பகவான் வந்து தனது சக்தியின் மூலமாக உட்படுத்துவதால், இந்த ஒவ்வொரு கோள்களுக்குள்ளும் உட்படுத்துறதுனால அந்த கோள்கள் இதையெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை இழுத்துட்டு அப்ப அந்த கோள்கள் இயங்குகின்றது. அப்ப பகவானோட சக்தி இல்லாமல் எந்த கோள்களாலும் இயங்க முடியாது. அங்க உயிரினங்கள் கிடையாது. பகவானோட சக்தி இல்லைன்னா எல்லாமே சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தம் பிரகணேமே, அங்க வந்து எல்லாமே சூன்யம், இருட்டு, எங்கும் இருட்டு. அப்போ இந்த பகல் தோன்றி இரவு வருகின்றது. இரவு வரும்போது என்ன ஆகுது, இருட்டாகுது. அது போல இந்த பிரளயம் வரும்போது அங்க எல்லாமே இருள்மயமாகுது. மறுபடியும்
பகல் வரும்போது என்ன ஆகுது, சூரியன் வெளிச்சம் வருவது போல அங்க பகவானுடைய பேரொளி வருகின்றது. வந்து அந்த இயக்கங்களை மறுபடியும் ஆரம்பிக்கிறது. ஜட இயற்கை அன்னை பகவானுடைய அந்த புறசக்தி மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியாக பூதுவா பிழையுதென இந்த உலகங்கள் தோன்றி தோன்றி மறைகின்றன. ஸ்லோகம் 21. எத்தத் சத்வகுணம் ஸ்வச்சம் சாந்தம் பகவத பதம் யத்தாஹூர்வாஷு தேவாக்கியம் சித்தம் தன்மஹத் ஆத்மகம். நான் படிக்கிற மாதிரி படிங்க. ஓம் ஏத்தத் ஏசி பக்திவேதாந்த சுவாமி சேல பிரபுபாதற்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. பாகவதம் பதம் 21. தத்துவ குணம் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளும் தெளிவான அமைதியான நிலை. பொதுவாக வாசுதேவர் அல்லது உணர்வு நிலை என்று அழைக்கப்படும் தத்துவ குணம் மகத்தத்துவத்தில் வெளிப்படும். பொருளுரை. வாசுதேவா வெளிப்படு அல்லாது பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளும் நிலை தூய சத்துவ குணம் அல்லது சுத்த சத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. சுத்த தத்துவ நிலையில் பிற குணங்களான ரஜத் தமோத் ஆகியவற்றை மீறுதல் இல்லை. வேத இலக்கியத்தில் பகவானின் 4 தனித்தன்மைகளாக பகவானின் விரிவு குறிப்பிடப்படுகிறது. அவ வசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்திமனா மற்றும் அந்நிறுத்தம் ஆகும். இது தத்துவத்தின் மறுத்தோட்டத்தில் பகவானின் 4 விரிவுகள் நிகழ்கின்றன. பரமாத்மாவே உள்ளே அமர்ந்திருக்கும் அவர் வாசுதேவராக முதலில் விரிவடைகிறார். வாசுதேவன் நிலை ஜடையாசைகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட்டது. இது பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளும் நிலை அல்லது அற்புதமாக பகவத்கீதையில் வர்ணிக்கப்படும் குறிக்கோள் ஆகும். இது மகா தத்துவத்தின் மற்றொரு இயல்பாகும். வாசுதேவ விரியும் வியப்பத்தி கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலை எனப்படுகிறது. ஏனென்றால் இது ஜட உலக ரஜத் தமத்தின் எல்லா சாயல்களிலிருந்தும் விடுபட்டது. இதனை புரிந்து கொள்ளும் தெளிவான நிலை பரமபுருஷ பகவானை அறிய உதவுகிறது. இந்த வாசுதேவ நிலை பகவத்கீதையில் சேஷரக்தா என்று விளக்கப்படுகிறது. இது செயல்களின் களத்தை அறிந்தவர் மற்றும் எல்லாம் தெரிந்தவர் என்பதை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உடலை ஆக்கிரமிக்கும் உயிர் அந்த உடலை அறிந்து கொள்ளும். ஆனால் எல்லாம் அறிந்தவராக வாசுதேவர் அந்த குறிப்பிட்ட உடலை மட்டும் அல்லாமல் எல்லா வேறுபட்ட வகைகளை கொண்ட உடல்களின் செயல்களின் களத்தையும் தெரிந்தவர். தெளிவான உணர்வு நிலை அல்லது கிருஷ்ணரை பற்றி உணர்வு நிலையில் அமையும் பொருட்டு ஒருவர் வாசுதேவரை வழிபட வேண்டும். வாசுதேவர் என்பவர் கிருஷ்ணரே ஆவார். கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு அவருடைய உள்ளறிந்த ஆற்றலின் துணையை இன்றி தனித்திருந்தால் அவர் வாசுதேவர். அவர் தன்னுடைய உள்ளார்ந்த ஆற்றலுடன் இருக்கும் பொழுது அவர் வராக தேசா எனப்படுகிறார். தெளிவான உணர்வு நிலை அல்லது கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலை கொள்ள ஒருவர் வாசுதேவரை வழிபட வேண்டும். பல பிறவிகளுக்கு பின்னர் ஒருவர் வாசுதேவரிடம் சரணடைகிறார் என்று பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது. அம்மாதிரி சிறந்த ஆன்மாவை உலகில் காண்பது மிக அரிது. போலி ஆழ்மையிலிருந்து விடுதலை பெற ஒருவர் சங்கர்ஷனாரை வழிபட வேண்டும். சங்கர்ஷனாரும் சிவனின் மூலம் வழிபட பெறுகிறார். சிவபெருமானின் உடலை மூடியுள்ள பாம்புகள் சங்கர்ஷனாரை குறிப்பிடுவனவையாகும். சிவபெருமான் சங்கரத்தனரை பற்றி தியானத்தில் எப்போதும் ஆழ்ந்திருக்கிறார். சிவபெருமானை உண்மையில் வழிபடுபவர் சங்கர்ஷனாரின் பக்தராக போலியான ஜட ஆழ்மையிலிருந்து விடுபட முடியும். ஒருவர் மனத்தொலையிலிருந்து விடுதலை பெற அவர் அந்நிறுத்தரை வழிபட வேண்டும். இந்த நோக்கத்திற்காக சந்திரனை வழிபட வேத இலக்கியத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது. அதுபோல ஒருவர் அறிவி கூர்மையில் நிற்க அவர் பிரம்மாவை வழிபடுவதன் மூலம் பிரத்திம்பரை வழிபட வேண்டும். இவை வேத இலக்கியத்தில் விளக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க பகவானுடைய முக்கியமான 4 விரிவங்கங்கள் பற்றி சொல்லப்படுது. அதுல முக்கியமானதும் முதன்மையானதும் வாசுதேவரின் மைந்தனான வாசுதேவர். அதனாலதான் பாகவதம் நம்ம முதல்ல ஓபன் பண்ணோம்னா முதல் ஸ்லோகத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிறத அந்த வாக்கியத்தை நாம படிக்கிறோம். அப்போ வாசுதேவர் அப்படிங்கிறவர்
வசுதேவரின் மைந்தர் அப்படிங்கிற. ஏன்னா பகவான் தன்னுடைய பெயரை கொண்டு அழைப்பதை விட தன் பக்தர்களின் பெயரை முதன்மையாக கொண்டு தம்மை அழைப்பதை அவர் ரொம்ப விரும்புறார். ராதா கிருஷ்ணா, வாசுதேவர், யசோதானந்தன், நந்தநந்தன், இப்படி பக்தர்களின் பெயரை தாங்கி வர்றதுல அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தன்னை விட தன் பக்தர்களை புகழ்பவர்களை அவர் ரொம்பவும் நேசிக்கிறார். ஏன்னா யாருமே பகவானை நேரடியாக அணுக முடியாது, அந்த தகுதி யாருக்குமே கிடையாது. அப்போ என்ன சொல்றார், ஈவன் பார்வதி தேவிக்கு கூட சிவபெருமான் உபதேசிக்கிறார். ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஜனம். ததியானாம் அப்படின்னா தனது பக்தர்களை வழிபடுவதை அவர் மிகவும் விரும்புகிறார் அப்படிங்கிறத சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உரைக்கிறார். அப்போ தன்னை வழிபடுவதை விட தனது பக்தர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு பகவானே விரும்புறார். சோ பகவானுக்கு சேவனம் செய்வதை விட பகவானுடைய அடியார்களுக்கு சேவை செய்வது, அடியாருக்கு அடியாராக, தாசானாக இருப்பது மிகவும் நன்மை தரும். ஏன்னா பகவானுக்கு நேரடியா சேவை செய்யறதுக்கு யாருக்கு தகுதி கிடையாது. பல கோடி ஜென்மமா நாம் பகவானை புறக்கணித்து ஆதிர் பகிர் முகத்தை அவரை திருப்பி நாமெல்லாம் இங்க அனுபவிக்கணும், புலனின்பத்தை அனுபவிக்கணுங்கிற நோக்குல நாம இங்க வந்திருக்கோம். சோ தூய பக்தர்களை அணுகுவது நன்மை பயக்கும். ஏன்னா அவங்க மூலமா தான் பகவானை நாம் அடைய முடியும். நாம் நேரடியா போய் பகவானை அணுக முடியாது. எப்படி ஒரு பிரதமரை நாம் நேரடியாக அணுக முடியாது, ஒரு PA மூலமா இல்ல ஒரு மினிஸ்டர் மூலமா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன்ல நாம போய் யாரையெல்லாம பார்த்து அப்புறம்தான் பிரதமரை பார்க்க முடியும். அதுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. போகும்போது நம்மளை எல்லாம் செக் பண்ணுவாங்க, ஏதாவது ஆயுதம் கொண்டு போயிருக்கோமா, எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ஜட உலகிலேயே ஒரு உயர்ந்த நபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜீவராசிகளை, மனித நம்மளை போல ஒருத்தரை பார்க்கறக்கே இவ்வளவு கண்டிஷன்னா, பகவான் முழுமுதற் கடவுள் பகவான் எப்படிப்பட்டவர்? அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்ப நாமெல்லாம் அவரை நேர்ல அணுக முடியாது. அப்ப தாசனாக இருந்து ஒரு குருவை அணுகி தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. ஒரு குருவை அணுக வேண்டும், பணிவுடன் அவரிடம் கேள்விகள் கேட்க வேண்டும். அதன் மூலமாக நாம பகவானை அடைய முற்படலாம். குரு நம்மளுக்கு காட்டி கொடுப்பார். இப்ப இவர் உம்முடைய பக்தர், இவர் நல்லா பக்தி பண்ணினார், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு குரு நம்மளுக்கு கடவுளை விட பகவானை விட அதிகமான கருணை நம்மளுக்கு கொடுக்கிறார். இப்ப கிருஷ்ணர் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் கருணை தருவார். ஆனா கிருஷ்ணரை விட அதிகமான கருணை தரக்கூடியவர் முழுமுதற் கடவுள். அப்படி இங்க அவருடைய விரிவங்கங்களான வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். வாசுதேவ நிலை இப்ப நாம அடிக்கடி படிப்போம். வாசுதேவ நிலை அப்படின்னா என்ன? சுத்த சத்துவ நிலை. அப்ப சுத்த சத்துவ நிலைனா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. அங்க சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ கிடையாது. ஏன்னா சத்துவகுணம் கூட கட்டுப்படுத்தும் ஆற்றலுடையது. கட்டுண்ட நிலைக்கு நம்மளை கொண்டு வரும். இப்ப ஒரு பிராமணன் சத்துவகுணத்துலதான் இருக்கான். ஆனா அந்த பிராமணன் பிரம்மனை அறிந்திருக்கிறான தவிர அவன் பக்தி தொண்டு செய்வதில்லை. அப்போ அவன் வைஷ்ணவன் நிலைக்கு வரல. அப்ப அந்த பிராமணன் நினைக்கிறான், எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, வேத ஞானம் இருக்கின்றது, எனக்கு முறையான செல்வம் இருக்கு, முறையான படிப்பு இருக்கு, போதும், இதுவே போதும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு அகங்காரம், பொய் அகங்காரம், நான் என்கின்ற அகங்காரம் வருது. அதனால கட்டுண்ட நிலைக்கு மாறுறான். அவன் யாருக்கும் பெருசா துரோகம் பண்றதில்ல, தவறுகள் பண்றதில்ல. சோ அவன் அமைதியாக பேசுவான், சத்துவகுண உணவுகளை உண்கின்றான். அதனால அவனுக்கு நான் கொஞ்சம் சிறந்த முறையில் இருக்கேன் வாழ்க்கையில, நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் போது அவனுக்கு கட்டுண்ட நிலை வருது. ஆனா ஒரு வைஷ்ணவன் அப்படி கிடையாது. வைஷ்ணவனோட நோக்கம் என்னன்னா, தான் மட்டும் அல்லாமல் பிறருக்கும் அந்த நல்ல சூரிய ஒளி எப்படி எல்லா பக்கமும் தனது வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அது போல அவன் எல்லோருக்கும், ஏன்னா ஜீவராசிகள் எல்லோருமே பகவானோட சம்பந்தப்பட்டவர்கள். அது நாயாகட்டும், பூனையாகட்டும், மனிதனாகட்டும், மீனாகட்டும், எல்லாருக்கும் அவன் நன்மை செய்யக்கூடியவன். சோ ஒரு வைஷ்ணவன் திதீஸ்வ காரணிகாக சுக்ருதக சர்வ தேகினாம்
அஜாத சத்ரவக சாதவாக சாதுபூஷணாக அப்படின்னு சொல்லி அவன் எல்லா நற்குணங்களையும் கொண்டவன். அப்போ அந்த வசுதேவ நிலை என்பது நம்ம பாகவத்துல கூட படிப்போம். சத்துவம் விஷுத்தம் வசுதேவ சப்திதம் யதே தத்ர புமான பாவ்ருத சத்வே சதஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹி அதோஷஜோ மே நமசா விதீயதே அப்படின்னு. அந்த வசுதேவ சத்துவ நிலை அப்படின்னாலே அந்த சுத்த சத்துவ நிலை, வாசுதேவ நிலை. இப்ப எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுல பகவான் வாசுதேவருக்கு வாசுதேவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறது தான் அந்த நிலை. ஏன்னா அதுதான் தூய்மையானது. கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது தூய்மையானது. அப்ப முழுமுதற் கடவுள் அது அந்த நிலையில மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துறார். சுத்த சத்துவ நிலையில இருக்கும் போது மட்டும்தான் நான் பகவானை காண முடியும். அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துறார். சோ நாம இப்ப கொஞ்ச நேரம் இருக்கிறதுனாலயே நம்மளுக்கு இவ்வளவு பிரயோஜனம்னா, நாம 24 மணி நேரம் சுத்த சத்துவ வசுதேவ நிலையில் இருந்தால் நம்ம அப்போ தூய பக்தர்கள் நிலைக்கு மாறலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் இருக்கிறப்பவே நம்மளுக்கு இவ்வளவு அறிவை தர்றார், தன்னை வெளிப்படுத்துறார். ஏன்னா நம்ம இப்ப சத்துவ குணத்துல இல்ல, ரஜோ குணத்துல இல்ல, தமோ குணத்துல இல்ல, முழுமையாக 100% ஈடுபடுறவங்களை மட்டும்தான் இங்க சொல்றோம். இதுல 50%, 25%, 70% எல்லாம் சொல்லல. கலப்படம், அங்கங்க பாக்குறது, அங்கங்க கேட்கறது, இதையும் கேட்கறது, அந்த நிலையில முழுமையாக இருக்கும்போது அந்த வசுதேவ நிலையில பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த ஒவ்வொரு வாக்கியம் எல்லாருக்கும் நல்லா இதயத்துல ஆழ்ந்து, ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் எல்லாருக்கும் அந்த இதயத்துல ஆழ்ந்து ஊடுருவி பாய்ந்து பகவானுடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நம்மளுக்கு தூய்மைப்படுத்துறார். தூய்மைப்படுத்தி நம்மளுக்கு அவருடைய உணர்வை தருகின்றார். அந்த உணர்வுல எல்லாருமே ஆனந்தமயம் அந்த நிலைக்கு வர்றோம். சோ மற்ற எண்ணங்கள், புற உலகின் எண்ணங்களால் அவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. அந்த தியான சமாதி நிலைக்கே வந்துடுறாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். நாமெல்லாம் யாருமே சமாதி நிலையெல்லாம் போறது கிடையாது. ஆனா தூய பக்தர்களுக்கு அந்த நிலை இருக்கு. அப்போ போலி ஆளுமையிலிருந்து விடுதலை பெற ஒருவர் சங்கர்ஷனை வழிபடணும். சங்கர்ஷர் சிவனோட அம்சம். சிவன் சங்கர்ஷனோட அம்சம். சிவனை மூடியுள்ள அந்த பாம்புகள் சங்கர்ஷனை குறிப்பிடுது. சிவபெருமான் சங்கர்ஷனை பற்றிய தியானத்துலதான் எப்போ ஆழ்ந்திருக்கார். சங்கர்ஷனர் யாரு? பகவானுடைய அந்த முக்கியமான 4 விரிவங்கங்கள்ல ஒருத்தர். அப்ப சிவபெருமான் எப்பவுமே ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். யாரை குறித்த தியானத்தில் இருக்கிறார்? சங்கர்ஷனரை பற்றிய தியானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க, சங்கர்ஷனரோட பக்தர்களாக ஆகிறவங்க ஜட ஆளுமையிலிருந்து விடுபடுகிறார்கள். ஏன்னா மன தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற அனிருத்தரை வழிபடணும். இந்த நோக்கத்திற்காக சந்திரனை வழிபட வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ மென்டலா டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிறவங்களெல்லாம் சந்திரனை வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சந்திரன் மறையும் போது அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல மூளை பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஒரு ஒரு கலங்கப்பட்ட நிலையில ரொம்ப அஜிடேட்டடா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் மோசமான நிலையில இருக்கு. சந்திரன் அந்த கட்டங்கள் பாத்தீங்கன்னா சந்திரன் ரொம்ப வீக்கா இருப்பார். அப்படிப்பட்டவங்க அனிருத்தரை வழிபட வேண்டும். அதுபோல பிரம்மாவை வழிபடுவதன் மூலம் பிரத்யும்னரை வழிபட வேண்டும். பிரத்யும்னர் எதுக்கு? அறிவு கூர்மைக்காக. இதெல்லாம் வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பொதுவா பகவான் கிருஷ்ணரை வழிபடுறவங்க வேருக்கு நீரூற்றுபவர்கள் வேற எந்த பாகத்துக்கும் போய் கிளைக்கோ இல்ல இலைக்கோ நீரூற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இதெல்லாம் வேத இலக்கியங்கள் எப்படி சொல்லுது? வேத இலக்கியங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்திற்கு தகுந்த விதங்கள்ல வேறு வேறு வழிபாடுகளை பரிந்துரைக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கர்ம காண்டம் ஆயிரும் ரொம்ப டீப்பா போனோம்னா. அதனால இங்க நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க படிக்கிறோம். பொதுவாக ராதாகிருஷ்ணரை வழிபடுபவர்கள் வேற யாரையும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் இங்க சொல்லிடுறேன். அடுத்தது ஸ்லோகம் 22. ஸ்வச்சத்வம விகாரித்வம் சாந்தத்வமிதி சேதசஹ விருத்தி பிரலஷனம் புரோக்தம் யதாபாம் பிரகிருதி பரா
ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் படிங்க. மாதாஜி. பொருளை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மகதத்துவத்தின் வெளிப்பாட்டிற்கு பின்னால் இந்த தோற்றங்கள் ஒரே நேரத்தில் தோன்றும். இயல்பான பூமியுடன் தொடர்பு கொள்ள வரும் முன்தான் இயல்பான தண்ணீர் தூய்மையாக இனிமையாக கலங்காமல் உள்ளது. அதுபோல தூய உணர்வு நிலை அல்லது மனச்சான்று என்பது அமைதி, தெளிவு, மாறுபடாத சிந்தனை ஆகிய இந்த இயல்புகளை தன்னகத்தே கொண்டது. தன்னகத்தே கொண்டது. பொருளுரை: உணர்வு நிலை அல்லது கிருஷ்ணரை பற்றிய உணர்வு தொடக்கத்தில் தூய்மையாக உள்ளது. படைப்பு ஏற்பட்டவுடன் உணர்வு நிலை சற்றுமாக அடைவதில் ஒருவர் அதிகமாக அடிப்படையில உலகியல் மாசு அடைந்தால் மனச்சான்றும் அதிக அளவில் இருளடைகிறது. தூய உணர்வு நிலையில் ஒருவர் பரமபுருஷ பகவானின் சிறிய பிரதிபலிப்பை உற்று நோக்க முடியும். தூய்மையான கலங்காத தண்ணீரில், அசுத்தங்களிலிருந்து விடுபட்ட தண்ணீரில் ஒருவர் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியும். அதனால் தூய உணர்வு நிலையில் அல்லது கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் ஒருவர் பொருள்களை உள்ளவாறே பார்க்க முடியும். ஒருவர் பரமபுருஷ பகவானின் பிரதிபலிப்பை பார்க்க முடியும். உணர்வு நிலையின் இந்த நிலை மிக இனிமையானது, தெளிவானது, அமைதியானது. தொடக்கத்தில் உணர்வு நிலை தூய்மையானதாகத்தான் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க வந்து ஆரம்பத்துல நம்மளோட நிலை எப்படி இருந்ததுன்னா சுத்த சத்துவ நிலை. ஆனா எப்போ நாம இந்த பூமியில் இந்த ஜட உலகில் பிறக்கின்றோமோ அப்பொழுது இந்த 3 மாசுக்கள் 3 குணங்கள் நம்மை வந்து அந்த உணர்வு நிலையை பாதிக்கும் போது அந்த உணர்வு நிலை மாசடைகின்றது. அதனால நம்மளுக்கு மனக்கலக்கம் இருளடைகின்றது, மனம் வந்து இருளடைகின்றது. ஆனா தூய உணர்வு நிலையில பரமபுருஷ பகவானின் சிறிய பிரதிபலிப்பை உற்று நோக்க முடியும். இப்ப குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரிய. அப்ப குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிம்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு எந்த ஒரு அகங்காரம் கிடையாது, நான்கிற அகங்காரம் கிடையாது, கோபம் வராது, சிரிச்சுட்டே இருக்கும். நாம திட்டினா கூட சிரிக்கும். ஒரு எதிரி கூட குழந்தையோட சிரிப்புல மயங்கிடுவான். அந்த எதிரியா இருந்தா கூட அந்த குழந்தைய அவன் எதிரியோட குழந்தையா இருந்தா கூட தூக்க நினைப்பான். ஏன்னா அந்த உணர்வு நிலை பாதிக்கல குழந்தைக்கு. ஆனா அதே என்ன ஆகுதுன்னா பெருசாக பெருசாக நான் என்கின்ற உணர்வு வர்றப்போ அப்படியே அந்த மாசடையுது. மாசடையும் போது அந்த தெய்வீகத்தன்மையை இழந்து விடுகிறது. அப்ப குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறது பெருசான மாறிடுது. ஏன்னா பெருசாக ஆகத்தான் நம்மளுக்கு அந்த குரோதங்கள், மனசுல அந்த அழுக்குகள் அப்படியே படிப்படியா படிய ஆரம்பிக்குது. அப்போ உணர்வு நிலை தெய்வீக நிலையில மிக இனிமையானது, தெளிவானது, அமைதியானது, தூய்மையானது. ஆனா அது கலங்கப்படும் போது பல மாசுக்கள் அதுல வருது. அப்போ கிருஷ்ணரை பற்றிய எண்ணம் இல்லாத நிலையில நாம இந்த நிலையைத்தான் அனுபவிக்கிறோம், மாசற்ற நிலை. எப்போ ஒரு தூய நீர்ல வந்து நீங்க என்னதான் கல்ல போட்டாலும் அது கலங்காது. ஆனா குட்டையில நீங்க கல்ல போட்டீங்கன்னா அதுல சேறு மேல எலும்பி வரும். அது போல நாமெல்லாம் இப்போ மாசடைந்த நிலையில் இருக்கிறதுனால, இந்த பௌதிகத்தில் ஆழ்ந்து இருக்கிறதுனால நமக்குள்ள பல களங்கங்கள் இருக்கு. இப்போ ஒரு சிறு ஒரு இயற்கையோட பாதிப்பு இருந்தா கூட நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கலங்கிடுவோம். உடனே அதுக்காக வருத்தப்படுவோம், அழுவோம், இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஏன்னா நாமெல்லாம் கிருஷ்ண உணர்வில் இல்லை. இப்போ கிருஷ்ண உணர்வு அற்ற நிலையில ஜட பாதிப்புகள், வெளிப்புற பாதிப்புகள் அதிகமாக பாதிக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வு இருக்கிற நிலையில எப்படி தோட்டி போட்டாலும் அவங்க கலங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணர்வு நிலை தூய்மையாக இருக்கின்றது. அவங்க பகவானுடன் தொடர்பு கொண்ட நிலையில அவங்க தூய்மை சுத்த சத்துவ நிலையில இல்ல, வசுதேவ சத்துவ நிலை. அடுத்தது பதம் 23, 24. மகத்தத்வாத் விகுர்வாணாத் பகவத் வீரிய சம்பவாத் கிரியா சக்தி ரசஸ்காரஸ் த்ரிவித பக்தியத வைகாரிகஸ்தைஜஸ்ச தாமசஸ்ச யதோபவ மனசேத்ரியாணாம் ச பூதானாம் மகதாமபி. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி வந்தராதேவி. சரி படிங்க. படி மாதாஜி.
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்ல பிரபாதகி ஜெய். லௌகிக தற்பெருமை பகவானின் சக்தியிலிருந்து மலர்ந்த மகத் தத்துவத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது. தற்பெருமை சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய 3 விதங்களில் செயலாற்றலுடன் இயங்கக்கூடியது. இந்த 3 விதமான ஜட ஆளுமையிலிருந்து மனம் உற்று பார்க்கும் புலன்கள், செயல், பொறி மற்றும் முழு மூலப்பொருட்கள் மலர்கின்றன. பொருளுரை. தொடக்கத்தில் பரிசுத்த உணர்வு நிலை அல்லது கிருஷ்ணர் பற்றிய தூய உணர்வு என்னும் நிலையிலிருந்து முதல் மாசு தோன்றியது. இது போலியான தற்பெருமை அல்லது உடலை தானாக எண்ணிக்கொள்ளுதல் ஆகியன தவறு என்று அழைக்கப்படும். உயிரினம் கிருஷ்ணர் பற்றிய உணர்வின் இயல்பான நிலையில் உள்ளது. ஆனால் உயிர்களுக்கு அளவோடு கூடிய சுதந்திரமும் உள்ளது. இதுதான் கிருஷ்ண உணர்வினை மறக்க செய்கிறது. அதாவது உண்மையில் தூய கிருஷ்ணர் பற்றிய உணர்வு இருக்கிறது. ஆனால் அளவோடு கூடிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் கிருஷ்ணரை மறக்கும் வாய்ப்பும் உள்ளது. இது உண்மையான வாழ்வில் காட்டப்படுகிறது. கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் உள்ள சிலர் திடீரென்று மாறுவது போன்ற நிகழ்ச்சிகள் நிறையவே உள்ளன. அதனால் ஆன்மீக உணர்வதற்கான வழி கூர்மையான முனையினை உடைய சக்தி போன்றது, கத்தி போன்றது என்று உபனிஷத்துகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சான்று மிக சரியானது. ஒருவர் தன் கன்னங்களை கரெக்டா பாஜி தன் கன்னங்களை கூர்மையான கத்தி கொண்டு மிகவும் நன்றாக மலைக்கிறார். ஆனால் அவருடைய கவனம் அந்த செயலிலிருந்து திசை திருப்பப்பட்ட உடன் அவர் அந்த கத்தியை தவறாக கையாளுவதால் தன் கன்னத்தை வெட்டி கொள்கிறார். ஒருவர் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்தால் மட்டும் போதாது, அவர் மிகவும் கவனமுடனும் இருக்க வேண்டும். எந்த கவனம் இன்மையும் அல்லது எச்சரிக்கை இன்மையும் கீழே விழ காரணமாகலாம். இது போலி தற்பெருமையால் ஏற்படுவதாகும். தூய உணர்வு நிலையிலிருந்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் போலியான தற்பெருமை பிறக்கிறது. தூய மனம் சான்ற நிலையிலிருந்து போலி தற்பெருமை ஏன் தோன்றுகிறது என்று நாம் வாதிட முடியாது. உண்மையில் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு எப்போதும் இருப்பதால் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜட இயற்கையின் போக்கில் செயல்படுத்தப்படும் போலி தற்பெருமை எல்லா ஜட செயல்களுக்கான அடிப்படை தத்துவமாகும். ஒருவர் தூய கிருஷ்ணர் உணர்விலிருந்தே விலகிய பின்னர் மண்ணுலகில் அவரது பிடிப்பு அதிகரிக்கிறது. உலகில் வாதத்தில் சிக்கிக் கொண்டிருந்தால் லோகாயத உணர்வும் அதையொட்டி புலன் உணர்வுகளும் பொறிகளும் வெளிப்படுகின்றன. ஹரேஷ் நமது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ போலியான தற்பெருமை எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, பரிசுத்த நிலையில் கிருஷ்ணரை பற்றிய தூய நிலையில் இருக்கிறப்போ, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணரை பற்றிய தூய நிலை எப்பவுமே இருக்கு. ஆனா எந்த நிலையில இருக்கு அப்படின்னா, உறங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றது. எல்லார்கிட்டையும் இருக்கு கிருஷ்ண உணர்வு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தக கோகய ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோத உதயா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள கிருஷ்ண உணர்வு எல்லோருக்கும் இருக்கு. ஆனா அது உறங்கி கொண்டிருக்கும் நிலையில இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த மேல இருக்கிற அகங்காரம் பொய் அகங்காரமாக வெளிப்படுவதால், அந்த உண்மையான அகங்காரம் நான் பகவானுடைய நித்திய சேவகன் என்கின்ற ஸ்வரூப நிலை அதை மறந்து நான் எனது உணர்வு என்னுடைய உணர்வு நான் எனது என்கின்ற அகங்காரம் மமாகாரம் அதுல செயல்படும் போது நான் அந்த பரிசுத்த உணர்வு நிலையை மறந்து விடுகிறேன். என்னுடைய உண்மையான நிலை அதுதான். ஆனா அந்த நிலையை மறந்து பொய்யான ஒரு உணர்வு நிலையை வளர்த்து கொண்டு, அப்போ இந்த எப்படியானது, இந்த கத்தியை கன்னத்துல சேவ் பண்ணும்போது ஒரு துளி நாம தவறுனாலும் அதை எப்படி காயத்தை உண்டாக்குகிறதோ, அது போல இந்த போலி தற்பெருமையானது நம்ம தூய நிலையிலிருந்து நம்மளை தவற வைக்கிறது. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தடசர சக்தி அப்படிங்கிறதுனால, பகவானிட்ட இருந்து தோன்றிய அம்சங்கள் அப்படிங்கிறதுனால, பகவான எப்படி ஸ்வராட் சுதந்திரம் உடையவரோ அது போல நமக்கும் ஒரு சிறு சுதந்திரம். பகவான் பெரிய அளவுல சுதந்திரம் உடையவர். அவருடைய அங்கத்துணுக்கு அப்படிங்கிறனால நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. அதாவது நாம பகவானுக்கு சேவை செய்யலாம், இல்ல 2 சாய்ஸ், இல்ல மாயைக்கு சேவை செய்யலாம். அப்ப நான் எனக்காக செயல்படுகிறேன், பகவானுக்காக செயல்படாம அப்படிங்கும்போது நான் அந்த எப்படி மதில் மேல் பூனையாக இந்த பக்கம் இருக்கலாம், அந்த பக்கம் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், பௌதிகத்துல இருக்கலாம். அப்ப நான் தேர்ந்தெடுப்பது என்ன? பௌதிகம். அப்ப அந்த போலியான தற்பெருமை அது என்ன செய்யுது? என்னை தவறான பாதைக்கு இழுத்து கொண்டு வருகிறது. அப்ப ஜட இயற்கையின் போக்கில தற்பெருமையுடன் ஜட செயல்களை அடிப்படையாக கொண்டு நான் எல்லாம் செயல்படும் போது நான் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த கிருஷ்ண உணர்விலிருந்து விலகிய பின்னர் மண்ணுலகில
அவரது பிடிப்பு அதிகரிக்கின்றது. என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய உடல், நான், எனது, என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, இப்படி எல்லாம் நான் எனதுங்கிறது அந்த மோட்டிவேஷன் அதிகமாகுது. ஆனா எதுவும் என்னோடது இல்லை, எல்லாம் பகவானுடையது, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படிங்கிற எண்ணம் தான் சுத்த சத்துவ நிலை. அப்போ உலகியல் வாதத்தில் சிக்கிக் கொள்வதால் லோகாயுத உணர்வும் அதையொட்டி புலன் உணர்வுகளும் பொறிகளும் வெளிப்படுகின்றன. சோ இந்த நிலையில தான் பகவான் நமக்கு இந்த உடலை கொடுக்கிறார். நான் எனது அப்படிங்கிற உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க அதை அனுபவிக்க ஒரு களமானது இந்த உடல் இருந்தாதான் அனுபவிக்க முடியும். சோ நான் அனுபவிக்க ஆசைப்படுறதுனால அதற்குரிய ஏற்பாடுகளை இந்த உலகத்தின் மூலம் அவர் எனக்கு கொடுக்கின்றார், ஜட இயற்கையின் மூலம் எனக்கு கொடுக்கிறார். அப்ப அதை வச்சு நாம அனுபவிக்க முற்படும் போது அந்த 3 குணங்கள் மூன்று குணங்களோட கட்டுப்பாட்டுல நாம மனதை கட்டுப்படுத்தி யாரெல்லாம் பகவானை புரிந்து அவருக்கு அன்பு செலுத்துகிறார்களோ இதன் பிடியிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா இது தப்பிக்கிறது ரொம்ப கடினம். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாம்யேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் திறந்திதே. அந்த தெய்வீக சக்தியான மாயா தேவி மிகவும் வெல்லுவதற்கரியவள். பகவானே சொல்றார், இந்த மாயையினோட சக்தி வெல்லுவதற்கரியது. ஏன்னா அது என்னுடைய படைப்பு. இப்ப பகவானோட படைப்பை நம்ம வெல்ல முடியுமா? முடியாது. ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் அப்படிங்கிறார். அப்ப யாரெல்லாம் பகவானை சரணடைகிறார்களோ, எவ்வளவு % சரணடைகிறார்களோ, ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம், அந்த அளவுக்கு அவங்க அதுல இருந்து விடுபடுறாங்க. ஸ்லோகம் 25. சகஸ்ரசிஸ்ரஷம் சாஷாத்யமனந்தம் பிரசசதே சங்கர்ஷனக்யம் புருஷம் பூதேந்திரிய மனோமயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேங்க. மொழிபெயர்ப்பு. மூலப்பொருட்கள், புலன்கள் மற்றும் மனம் ஆகியவற்றுக்கு ஆதாரமான 3 வித அகங்காரம் மேற்கூறியவற்றோடு ஒருங்கு வைத்து எண்ணத் தகுவது. ஏனென்றால் அதுவே அவற்றின் காரணமாகும். 1000 தலைகளுடன் கூடிய பிரத்யக்ஷணமான பகவான் அனந்தர் என்று கூறப்படும் சங்கர்ஷனர் எனும் பெயரால் அவர் அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதான், சின்னதா இருக்கு. ஓகேங்க. அப்ப சங்கர்ஷனர் அப்படின்னா அகங்காரத்தின் தலைமை. 3 குணங்கள் கலப்பதற்கு முன்னாடி அப்ப மூலப்பொருட்கள், புலன்கள், மூலப்பொருட்கள், பொருட்கள், புலன்கள் மற்றும் மனம் ஆகியவற்றுக்கு ஆதாரமாக 3 வித அகங்காரம். அப்போ சத்துவகுண அகங்காரம், ரஜோகுண அகங்காரம், தமோகுண அகங்காரம் இதெல்லாம் தோன்றுது. 1000 தலைகளுடைய பிரத்யட்சமான பகவான் அனந்தர் எனும் சங்கர்ஷனர் எனும் பெயரால் அது அறியப்படுகிறது. சோ அகங்காரத்திற்கோட தலைமை சங்கர்ஷனர். அடுத்தது ஸ்லோகம் 26. கத்ருத்வம் கர்ணத்வம் ச காரியத்வம் சேதி லக்ஷணம் சாந்தகோர விமூடாத் மொழிபெயர்ப்பு. இந்த போலி தற்பெருமை செயலாற்றுபவராகவும் ஒரு கருவியாகவும் விளைவாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இது எவ்வாறு சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்களால் பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இது மேலும் அமைதியாக, சுறுசுறுப்பாக அல்லது சோர்ந்து இருப்பதாகவும் வர்ணிக்கப்படுகிறது. பொருளுரை. அகங்காரம் அல்லது போலி தற்பெருமை உலகியல் செயல்களை கட்டுப்படுத்தும் தேவர்களாக மாற்றப்பட்டது. அத்தற்பெருமை ஒரு கருவியாக, வேறுபட்ட புலன்களின் பொறிகளாகவும் செயல்படுகின்றது. தேவர்கள் மற்றும் இப்புலன்களின் இணைப்பினால் மண்ணுலக பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த உலகில் நாம் பல பொருட்களை உருவாக்குகிறோம். இது நாகரீகத்தின் முன்னேற்றம் என்பது போலியான தற்பெருமையின் வெளிப்பாடாகும். அத்தற்பெருமையால் எல்லா ஜட பொருட்களும் இன்பத்திற்கான பொருட்களாக உருவாக்கப்படுகின்றன. ஒருவர் ஜட பொருட்களின் வடிவிலான செயற்கையான தேவைகளை அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும். வாசுதேவர் பற்றிய தூய உணர்வு நிலையிலிருந்து அல்லது கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையிலிருந்து ஒருவர் விலகும் போது
அவருக்கு மண்ணுலகச் செயல்களின் பிடிப்பு ஏற்பட்டு வருகிறது என்று சிறந்த ஆச்சாரியராகிய நரோத்தமதாச தாகூர புலம்புகிறார். அவர் பயன்படுத்தும் சரியான சொற்கள் சத்சங்க சாடி கைனு அசதே விலாசதே காரணே லாகிலையே கர்மபந்த பான்சக எனவும், நான் தற்காலிக உலகியல் தோற்றத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். அதனால் நான் செயல்கள் மற்றும் செயலெதிர் செயல்களின் பின்னல் வலையில் சிக்குண்டேன். தூய்மையான மனச்சான்று நிலையினையும் புறக்கணித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார் நரோத்தமதாசர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப இந்த போலி தற்பெருமை செயலாற்றுபவராகவும் ஒரு கருவியின் விளைவாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இப்ப போலி தற்பெருமை அப்படின்னு இந்த உலகத்துல எதை சொல்லலாம்? சில எடுத்துக்காட்டு சொல்லுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. நான் தான் எல்லாத்துலயும் டாப் அப்படிங்கிற மாதிரி இப்ப அரசியல்வாதிகள்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் தான் எல்லாம் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்றாங்கல்ல மாதாஜி. ஓகே. சரி, அடுத்தது பொய்யங்காரம். தாங்கிற பொய்யங்காரம். சொல்லுங்க மாதாஜி. திருதராஷ்டிரர் அவர் மகனை மிகவும் ரொம்ப தைரியமானவன், சக்தி வாய்ந்தவன் என்று தற்பெருமை எடுத்துக் கொண்டார். ஓகே. இது வந்து நம்மளை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதை விட நம்ம கிட்டயே நிறைய இருக்கு அந்த போலி தற்பெருமை. ஆமா, நான் படிச்சிருக்கேன். வெரி குட். ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்புறம் அடுத்தது யாராவது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. என் குடும்பமே நான் இருக்கிறதுனாலதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். வெரி குட். அடுத்தது ஹரே கிருஷ்ண மாதாஜி. தம் பிள்ளைங்களை பத்தி நம்ம பெருமையா பேசிக்கிறது. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க அடுத்தது. நான் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்ற தற்பெருமை மாதாஜி. சொல்லிட்டாங்க. சரிங்க. அடுத்தது சொல்லாதவங்க சொல்லுங்க. இந்திராணி மாதாஜி சொல்லுங்க. ஓகே. யாரு எல்லாம் லைன்ல இருக்கீங்களா? நான் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்படுத்தும் தலைவன் கட்டுப்படுத்தும் போலி அகங்காரம். கணவன் மனைவனை கட்டுப்படுத்துகிற மனைவி சில வீட்டுல கட்டுப்படுத்துறாங்க. அதுதான். இப்போ நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? நான் அப்படின்னாலே என்ன சொல்றோம்? என் பேர் இது, என் பேரு ஜெகதாம்பாள், என் பேர் லக்ஷ்மி, என் பேர் மகேஸ்வரி, என் பேர் செல்வி, இப்படி நம்ம சொல்றதே வந்து ஒரு அந்த பொய் அகங்காரத்தினால. இது என் செல்வம், இது என் வீடு, இது என் மகன். இந்த போலி நான் ஸ்கூல் டாப்பர், அதேதான். அந்த மாதிரி பெருமை இருக்கு. இந்த மாதிரி நான் தான் ரொம்ப ஸ்டூடியஸ் எங்க ஸ்கூல்ல, அந்த மாதிரி எல்லாம் வருது. ஆமாங்க. ஆமா, நாம இந்த உடலால் கொண்ட சொந்தங்கள், நான் வந்து இந்த பையனை பெற்றெடுத்திருக்கிறேன், இந்த உடலை தந்தவள் நான் தாண்டா உன்னை பெற்றெடுத்தேன் அப்படின்னு நாமெல்லாம் சொல்லியிருக்கோம். நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தேன்னு. அதுவும் போலி தற்பெருமை. நான்கிறதே கிடையாது இந்த உலகத்துல. நான்கிற எண்ணத்தை அகற்றி விட்டோமானால் நம்ம வந்து அந்த உண்மையான அகங்காரம் நம்மளுக்கு ஏற்படும். ஆனா கிழிச்சு எடுத்துருவேன். எனக்கு கோவம் வந்தா அவ்வளவுதான். உலகமே நம்மளுக்கு கோவம் வந்தா அப்படியே இதாகிற மாதிரி நமக்கு ஒரு அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சக்தி கிடைச்சுன்னு வைங்க, சாபம் விடுற சக்தி. யாருமே நம்மளை சுத்தி இருக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா கோபம் வந்தா நம்மளுக்கு அவ்வளவு தலை தெறிக்க எல்லாரையும் சாமுட்டுருவோம். ஆமா, நம்ம பெத்த குழந்தைகள் ரொம்ப காலங்கள் எடுக்கும். ஏன் மாதாஜி, கொஞ்சம் பண்படுறதுக்கு நமக்கு காலங்கள் எடுக்கும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நீங்க வந்து எப்பவுமே பகவத்கீதை பாகவதம் காதுல ஒழிச்சுட்டே இருக்கணும். அது வந்து மனசுக்குள்ள ஊடுருவி பாயணும். அத வந்து நம்ம தூய்மைப்படுத்திட்டே இருக்கும். தூய்மைப்படுத்தும் போது இந்த பொய் அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி, ஏன்னா ஒரே முட்டா நீங்க வாஷ் பண்ண முடியாது. ஏன்னா இது பல கோடி ஜென்மமா நாம இந்த கரை நம்ம கிட்ட இருக்கு. அப்போ ஒரு ரொம்ப ஒரு கரைப்பட்ட துணியை நீங்க என்ன பண்ணுவீங்க? பல நாள் தேய்ச்சு 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 ஒரு நாள் கிளீன் ஆகும். அது போல இந்த வாசனா அப்படிங்கிறது, இந்த
சூட்சும உடல்ல நம்மளுக்கு அந்த பொய் அகங்காரம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த மனசுல பதிந்திருக்கிற அந்த பதிவுகள், உணர்வுகள் எப்படி டேப் ரெக்கார்ட்ல வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்மளோட குரல் கேக்குதா இல்லையா, அது போல நம்ம உணர்வுகள் வந்து பதிக்கப்பட்டு இந்த சூட்சும பாடி அடுத்த பாடிக்கு பாஸ் ஆகுது. அப்போ போன பிறவில நாம எப்படி காம, குரோத, லோப, மோகம், ஆச்சரிய இதெல்லாம் இருந்ததோ நம்ம உடம்புல, அதாவது வெளியில தெரியாது. இப்ப உங்ககிட்ட என்ன கோபம் இருக்கு, என்ன அகங்காரம் இருக்குன்னு உடம்ப பார்த்தா தெரியாது, ஆனா உள்ள சூட்சுமமா இருக்கு. அந்த பதிவு வந்து ஒரு பாடி விட்டு அடுத்த பாடிக்கு போகும்போது அது அப்படியே காற்றில் நறுமணம் எப்படி மல்லிகை பூவை வாசத்தை எடுத்து செல்கிறதோ அது போல அந்த பாடியில் இருக்கிற உணர்வு அடுத்த பாடிக்கு அப்படியே பாஸ் ஆகும். இப்படி பிறவிதோறும் பல உடல்களை நாம மாற்றிட்டு இருக்கிறோம். சோ அந்த அசுத்தமான தன்மை எப்ப மாறும் அப்படின்னா, நாம பகவானோட நாமம், ரூபம், குணம், லீலைகள், இந்த பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் கேட்டு படிச்சு அந்த ஞானத்தை வளர்த்து அதை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் நம்மளுடைய அந்த உணர்வுகள் தூய்மைப்படுகிறது. இது இந்த ஜென்மத்துல நாம போன ஜென்மத்துல கொஞ்சம் பண்ணினமா தெரியாது, அதனாலதான் இப்ப எல்லாரும் படிக்க வந்திருக்கோம். இப்ப இந்த ஜென்மத்துல தீவிரமா பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு, நீங்க எவ்வளவு தீவிரமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து பயன் தரும். உள்ளத்துல அந்த உணர்வுகள் தூய்மைப்பட்டுட்டே வரும். நீங்க எப்படி அந்த உணர்வை தூய்மைப்படுத்த முடியும்? சோப்பு போட முடியுமா, இல்ல கிளீனிங் பவுடர் போட முடியுமா? அப்போ பகவானோட நாமம் தான் நம்மள கிளென்ஸ் பண்ணுது. இதுதான் கிளீனிங் ப்ராசஸ். பகவானோட நாமத்தை தவிர வேற எதுனாலையும் நம்ம உணர்வை தூய்மைப்படுத்த முடியாது. உங்ககிட்ட கோபம் வருதா, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? நானா கட்டுப்படுத்துறேன், யோகா பண்றேன், வாரா நான் சூனியத்தை நினைக்கிறேன்னா ஒண்ணும் முடியாது. அப்ப பகவானோட நாமத்தை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் போது உங்க கோபம் கட்டுக்கு வரும். சொல்லி பாருங்க, 3 மாசம் தொடர்ந்து பகவானோட நாமத்தை சொல்லி பாருங்க. என்னதான் இருக்கு பரவாயில்ல, எத்தனையோ நாம சோதிச்சு பாக்குறோம், இதை ஏன் சோதிச்சு பார்க்க கூடாது? பகவானோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரி சோதித்துதான் பார்க்கலாமே, யாராவது ஒருத்தர் நல்லது சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதனால எந்த லாபமும் இல்லை. சோ நம்ம நன்மைக்கு தான் சொல்றாங்க. அவங்க எதுவும் காசு வாங்கிக்கல. இதுக்காக வெளி உலகத்துல காசு வாங்கிட்டு நிறைய பண்ணுவாங்க. அதையெல்லாம் இப்ப பண்றவங்க ஃப்ரீயா சொன்னோம்னா அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இதுல பெரிய இந்த ஜட உலகில இருக்கிற வீக்னஸ். நல்லது ஃப்ரீயா கிடைச்சா அதை வந்து சந்தேகப்படுவாங்க. இதே கெட்டதை காசு கொடுத்து வாங்குங்கன்னா ஓடி போய் வாங்குவாங்க. என்ன பண்றது, நாமெல்லாம் அவ்வளவு அறிவிலிகளா இருக்கும். ஆமா. அப்போ சில சமயம் நாம பகவத்கீதை கூட நம்மளுக்கு அப்படிதான் சொல்றாங்க, சும்மா கொடுக்காதீங்க, அட்லீஸ்ட் அதை வந்து பாதி விலைக்காவது கொடுங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்கினாதான் படிக்கணுங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பா. ஓசுல கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கி எங்கேயாவது ஒரு மூலையில போட்டுருவாங்க. ஐயோ நம்ம கொடுத்த காசுக்காவது கொஞ்சம் படிக்கணுமேன்னு எடுத்து படிச்சாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஆஹா, இதுல நாம கொடுத்த காசெல்லாம் கிடையாது, இது கோடி கொடுத்தாலும் பெறாத அவ்வளவு மதிப்பு மிக்க கோல்டன் வேர்ட்ஸ் இதுல இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே இதயத்தை தைக்க கூடியவை அப்படிங்கிறது புரியும். ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகத்தை விரிச்சாங்கன்னா போதும், அதை தொட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு அந்த தூய்மையான உணர்வு கிடைக்க ஆரம்ப நிலையில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி அவங்க ஆன்மீகத்துல தங்களுடைய வாழ்வை செலுத்தி மிக மேலான நிலைக்கு வந்துருவாங்க. ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் அவ்வளவு வலிமையானவை. ஏன்னா அவர் புத்தகங்கள் மூலம் நான் வாழ்கின்றேன் அப்படிங்கிறார். சோ அவரோட அசோசியேஷன் புத்தகங்கள் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப பிரபுபாதரோட அசோசியேஷன்ல தான் இருக்கிறோம், பகவானுடைய அசோசியேஷன்ல தான் இருக்கிறோம். இத வந்து நம்ம சத்தியமா நம்பணும். அதனால இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க யாரும் நினைச்சுக்க வேண்டாம் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு இதை கேட்கலாம், இந்த வேலையை செஞ்சுட்டு அதை கேட்கலாம். ஏன்னா நமக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரும்போது அவர் கவனிக்காம டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்கிட்ட பேசாம நான் பாட்டுக்கு டிவி பாக்குறேன், நான் பாட்டுக்கு போய் சமையல் பண்றேன், நான் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறேன், அவர் வந்தவர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு, எவ்வளவு ஒரு இன்சல்ட்டிங்கா இருக்கும். அது போல இப்ப பகவான் கிட்ட நான் நேரம் ஒதுக்கிட்டேன். 10:30 மணிக்கு பகவான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. 10:30 மணிக்கு அவர் வந்துட்டாரு, என்கிட்ட வந்துட்டாரு. அப்ப அவர்கிட்ட பேசணும். எப்படி? பாகவதம் மூலமா, பக்தர்கள் மூலமா அவர்கிட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சோ என்னுடைய எண்ணங்களை சிதறடிக்க கூடாது, அவரை விட்டு நான் வேற பக்கம் திருப்ப கூடாது, அவர்கிட்டயே இருக்கணும்.
அதுதான் நாம கொடுக்கிற முழு மரியாதை. ஏன்னா பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கிடைப்பதற்கு அரியவர். நம்மளுக்கு ஜட செல்வங்கள் என்ன வேணாலும் கிடைச்சிரும், நம்மளுக்கு மோசமான நட்பு என்ன வேணா கிடைச்சிரும். அதுக்கெல்லாம் நாம ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இப்பவே நீங்க போய் பக்கத்து வீட்டுல உட்காருங்க, நீங்க என்ன வேணா அவங்க கிட்ட என்ன எல்லா கதையும் பேசலாம். சினிமா கதை பேசலாம், டிராமா கதை பேசலாம், அடுத்த வீட்டு பெண்ணை பத்தி பேசலாம், இல்ல அரசியலை பத்தி பேசலாம். ஆனா பகவானை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு சீக்கிரம் யாரும் கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப அரிதாதான் கிடைப்பாங்க. அந்த அரிதானவர்களுடன் சேரும் போது அதை நாம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல நீங்க வேற ஜட செயல்கள் செஞ்சீங்கன்னா அப்ப வித்தியாசம் இல்லாம போயிரும். கிடைப்பதற்கரிய ஒன்று உங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு பொக்கிஷமா அதை வச்சிருப்பீங்க. ஒரு டைமண்ட் கிடைக்குது, அத நீங்க குழந்தையோட கழுத்துல போட்டு ரோட்ல அனுப்புவீங்களா? சோ பாகவதம் பகவத்கீதை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை எப்படி நாம பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம யோசித்து செயல்பட வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு வரலாம். ஸ்லோகம் 26. இங்க கர்த்திருவம் அப்படின்னா செய்பவர்களாக யார் இருக்கிறார்கள்? தேவர்கள். கரணத்துவம் அப்படின்னா கலன்கள், அதாவது புலன்கள் வந்து கருவியாக. காரியத்துவம் அப்படின்னா புலநோக்கு விஷயங்கள். கர்த்திருவம், கரணத்துவம், காரியத்துவம். அப்போ இங்க வந்து போலி தற்பெருமை செயலாற்றுபவராகவும் ஒரு கருவியாகவும் விளைவாகவும் வர்ணிக்கப்படுகிறது. அப்ப போலி தற்பெருமையோட நான் வந்து செல்வி, அப்ப செயலாற்றுபவர் அந்த எண்ணத்தோட செயலாற்றும் போது நான் வந்து இந்த உடல் வந்து ஒரு கருவி. செல்விங்கிறது ஒரு உடல், ஆத்மா கிடையாது. அதனோட விளைவு என்ன? நான் ஜட செயல்களை செய்கின்றேன். ஆனா நான் ஒரு ஆத்மா என்ற எண்ணத்துடன் செயல்படும் போது பகவானை பற்றிய சிந்தனையில் செயல்படுகின்றேன். அப்போ சத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஞானத்திற்குரியது. சத்துவம் சஞ்சாயதே ஞானம். அப்ப சத்துவ குணம் இருக்கும் போதுதான் அந்த ஞானம் கிடைக்கின்றது. அப்போ சத்துவ ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களால் பாதிக்கப்படுகிறது. என்னது? நாம இந்த போலி தற்பெருமையா செயல்படும் போது இது மேலும் அமைதியாக, சுறுசுறுப்பாக அல்லது சோர்ந்து இருப்பதாகவும் வர்ணிக்கப்படுகிறது. சோ சத்துவ குணத்துல அமைதியா இருக்கிறோம், ரஜோ குணத்துல சுறுசுறுப்பா இருக்கிறோம், தமோ குணத்துல சோர்ந்து இருக்கிறோம். சோ இந்த குணங்களோட பாதிப்பு அதிகமாக நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ அகங்காரம் அல்லது போலி தற்பெருமை உலகியல் செயல்களை கட்டுப்படுத்தும் தேவர்களாக மாற்றப்படுகிறது. இப்ப தேவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க வரும் நம்மளுக்கு? ஹரே கிருஷ்ணா, தேவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்ப வரும்? தேவர்களை வேண்டும் பொழுதுதான் கிடைக்கும். நமக்கு இப்ப மழை வேணும்னா மரண பகவானை கும்பிடுறோங்கிற மாதிரி. ஏன் மாதாஜி, இப்ப நீங்க வந்து பொய் அகங்காரத்துல இருக்கும்போது தேவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தானே இருக்கீங்க, பகவானோட கட்டுப்பாட்டுல இல்லையே. ஆமா ஆமாங்க, தேவர்களோட. சோ தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தேவர்கள் இருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டுலதான் இருக்கும். நம்மளோட குணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்மளை கட்டுப்படுத்துறாங்க. சோ அது போலி அகங்காரங்கிறப்போ தேவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். சோ இப்போ தற்பெருமை ஒரு கருவியாக, வேறுபட்ட புலன்களாக, புலன்களின் பொறிகளாகவும் செயல்படுது. சோ தற்பெருமை அப்படின்னா அது ஒரு கருவி அப்ப செயல்படுது. இப்ப தற்பெருமை இருக்கங்காட்டிக்குதான் எனக்கு வேற வேற புலன்களாக, வேறுபட்ட புலன்களாக. அப்ப புலன்கள் வந்து வேறு வேறு செயல்ல ஈடுபடுது. தற்பெருமையா இருக்கும்போது நான் ரஜோகுணத்துல அமைதியா இருக்கிறேன், ரஜோகுணத்துல சுறுசுறுப்பா இருக்கேன், சத்துவகுணத்துல அமைதியா இருக்கேன், தமோ குணத்துல சோம்பேறியா இருக்கேன். இப்படி வேறுபட்ட செயல்களை நான் செய்யறேன். இதுதான் மண்ணுலக பொருட்கள் தேவர்கள் மற்றும் இப்புலன்கள் இணைப்பினால் மண்ணுலக பொருட்கள் உருவாக்கப்படுகின்றது. அப்ப தேவர்கள் தான் காற்று, மழை, நீர், நிலம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? இப்படி உருவாக்கப்படுது.
இந்த உடம்புங்கிறது என்ன? ஜட இயற்கை. இந்த உடம்புல ஆன்மா வேற. ஆனா இந்த உடலானது ஜடம். இப்படி நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றோம், தேவர்களோட கட்டுப்பாட்டுல. அப்போ நரோத்தம தாஸ் தாக்கூரர் சொல்றாரு, நான் தற்காலிக உலகின் தோற்றத்தை அனுபவிக்க விரும்பினேன். அதனால் நான் செயல்கள் மற்றும் எதிர்ச்செயல்கள் பின் வலையில சிக்குண்டேன். தூய்மையான மனச்சான்று நிலையையும் புறக்கணித்து விட்டேன். தூய்மையான நிலை என்கிறது என்ன? ஆன்மீக நிலை. அப்போ பொய்யான நிலையில நான் சிக்குண்டேன் அப்படின்னா, செயல்கள் எதிர்ச்செயல்கள், இருமைகள், நன்மை தீமை, நல்லது கெட்டது, இன்பம் மகிழ்ச்சி, இன்பம் துன்பம், இப்படி இருமைகள்ல சிக்குன்ற நிலைதான் செயல்கள் எதிர்ச்செயல்கள். இப்போ ஒரு செயல் செய்தோம் அப்படின்னா அதுக்கு எதிர் விளைவு இருக்கு. அது நல்லது கெட்டது, புண்ணியம் பாவம். ஆனா உண்மையான ஆன்மீக நிலையில எதிர்ச்செயல்கள் கிடையாது, இல்லைங்களா? அப்ப தூய்மையான மனச்சான்று நிலையை நான் புறக்கணித்து விட்டேன் அப்படின்றார். தூய்மையான நிலை என்ன? ஆன்மீக நிலை. நான் பகவானுக்கு சேவகன் என்கின்ற நிலையை மறந்து நான் செயல்கள் எதிர்ச்செயல்கள் விலையில சிக்குண்டு விட்டேன். யாராருக்கெல்லாம் இருமைகள் துவந்தங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே ஒண்ணு மகிழ்ச்சி அடைவாங்க, இல்ல துன்பம் அடைவாங்க. இதுலயே மாறி மாறி நம்ம காலம் போயிட்டே இருக்கும். சோ ஆன்மீக நிலையில ரெண்டுமே கிடையாது, எப்பவும் ஆனந்தமயோ அபியாசாத். ஹரே கிருஷ்ணா பிரபு வந்துட்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.